இடைத்தேர்தல் எப்பவுமே தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் வந்தால் வரலாற்று பூர்வமாக பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஆளுங்கட்சி சார்பான ஒரு ரிசல்ட் தான் வரும். அதில் யார் போட்டியிட்டாலும் எவ்வளோ ஒர்க் பண்ணாலும் அது ரூலிங் பார்ட்டிக்கு இதுவாக தான் வரும், சாதகமாக தான் வரும். ஒருவேளை அதை மனசில் வச்சு ஏடிஎம்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என் தனிப்பட்ட கருத்து, ஜனநாயக நாட்டில் தேர்தலை மக்கள் புறக்கணிக்கவே கூடாது. அதை நம்ம ஒவ்வொரு தரமும் அந்த விழிப்புணர்ச்சியை நம்ம எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கும் பொழுது, ஒரு ஆக சிறந்த தமிழ்நாட்டின் இரண்டாம் பெரிய கட்சியான ஏடிஎம்கேவே அதை புறக்கணிக்கிறதுங்கிறது எனக்கு ஏற்பு இல்லை. அவங்க போட்டியிடணும் தான் நான்லாம் நினைக்கிறேன். இப்போ இப்படி புறக்கணிச்சிருக்கும் போது அந்த தொகுதியில் இருக்க அதிமுக தொண்டர்களோட மனநிலை எப்படி இருக்குங்க? இப்போ நீங்க அந்த தொகுதியோட தொண்டர்களை பத்தி கேட்குறீங்க. என்ன மாதிரி அம்மா விசுவாசிகளுக்கே அது வருத்தமாக தான் இருக்கு. ரெட்டையில இல்லாம ஒரு தேர்தல் நடக்கிறதுங்கிறது தமிழ்நாட்டில் இது முதல் தரம்னு நினைக்கிறேன். அது ரொம்ப எனக்கு ஏற்க முடியாத ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்குது. இதை மறுபரிசீலனை இதை இபிஎஸ் அவர்கள் மற்றும் ஏடிஎம்கேல மறுபரிசீலனை பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னை போன்ற பலரின் விருப்பமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் நாங்கள் தான் எதிர்கட்சின்னு பிஜேபி சொல்லிட்டு இருக்காங்க. அதன் போல தேர்தலை சந்திக்காம தவிர்க்கிறது அது ப்ரூவ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அது அந்த மாதிரி ஒரு பேச்சு நீங்க சொல்றது உண்மைதான். நீங்க இவர் சகோதரர் என்ன கேள்வி கேட்குறாருன்னா, இப்போ ஏடிஎம்கே இதை ஒதுங்கி போறதன் மூலமா பிஜேபி மட்டும்தான் திமுகவுக்கு எதிரான ஒரு கட்சி அப்படிங்கிற ஒரு பிம்பம் உருவாகுது அப்படின்றது தான் உங்க கேள்வி. ஆமாங்க, திமுக இருக்கும் இடத்தில் அதிமுக அதை எதிர்க்க வேண்டும். அப்போதான் அது எம்ஜிஆரும் ஜெயலலிதா அவர்களும் உருவாக்கிய ஒரு ஏடிஎம்கேவாக இருக்கும். அவங்க ஒதுங்கி போகிறது கண்டிப்பாக பிஜேபி தான் இன்றைக்கு பிரதான எதிர்கட்சி, நாங்கள் மூன்றாவது இடத்துக்கு வந்துட்டோம்னு அவங்களே வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி இருக்குது. என்ன மாதிரி எனக்கெல்லாம் அது ஜீரணிக்கவே முடியல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.